இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டு வாடகை ஆட்டோ லீஸ் ஆட்டோன்னு எதோ ஓட்டிட்டு இப்போ எனக்குன்னு சொந்தமாக ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கியிருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின ஆட்டோ திடீர்னு காணோன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. ஹே நீ யோசிக்கலாண்டி, ஒரு ஆட்டோக்கே அவன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறான்னு. ஹே யாரோ பண்ணியிருந்தா பரவாயில்லடி, எல்லாம் தெரிஞ்சு நீயே பண்ணும்போது தான் எரியுது. இப்போ நீ அடுத்து என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு நான் முக்கியமா இந்த ஆட்டோ முக்கியமானு கேட்ப. நீ கேட்டு நான் என்ன சொல்கிறது? நான் சொல்கிறேன் நீ கேளு. எனக்கு இந்த ஆட்டோ தான் முக்கியம். உனக்கு அது புரிஞ்சு நீ இருக்குதுன்னா இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருடி. என் வீட்டில் எல்லாரும் நீ வேணா சொல்லியும் நான் நீ தான் வேணும் நின்னல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். போய் பாருடா, அவ அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு, அங்கே கூட்டிகிட்டு போ இங்கே கூட்டிகிட்டு போ, அப்பதான் கூட இருப்பேன், இல்லைனா போயிட்டே இருப்பேன்றாளுங்க. ஆனால் எனக்கு எதுவுமே வேணாம், நீ மட்டும்தான் வேணும்னு நிற்கிறல்ல. எனக்கு நல்லா வேணும்.